தாவேகாவை தங்கள் கூட்டணிக்கு அழைக்கணும்னு எண்ணம் இருக்கு. அது செப்பரேட் கேஸ். இந்த இடத்துல அப்படி யாரும் பேச மாட்டாங்க. நான் அறிந்த வகையிலேயே எண்ணம் இருக்கான்னு கேட்கிறேன். அப்படி ஒரு எண்ணம் யாருக்கு இருக்காது? யாருக்கு இருக்காது? தாவேகாவோட சேரக்கூடாதுன்னு யார் இங்க பிளான் பண்ணிட்டு இருந்தா? விடுதலை சிறுத்தைகள் நேற்று வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்துச்சு? நாங்கள் வந்து கூட்டணி சேர்றதுக்கு என்ன செய்யணும், தம்பிக்கு நான் ஒரு அறிவுரையா வழங்குறேன், நம்ம வந்து டிமாண்ட் இப்படி செய்யணும், ஆஃபர் இப்படி செய்யணும் பூரா அறிவுரையா சொல்லியிருந்தாங்களே. இன்னைக்கு தானே விமர்சிச்சிருக்காரு. நேற்று வரைக்கும் ஒரு நாள் விமர்சிச்சிருக்காரா? காங்கிரஸ் கட்சி ஒரு நாள் விமர்சிச்சிருக்கா? விசிகா விமர்சிச்ச அளவுக்கு தாவேகா வேற யாரும் விசிகாவும் நாம் தமிழரும் விமர்சிச்ச அளவுக்கு யாரும் விமர்சிச்சிருக்காங்க. என்னைக்குன்னு சொல்லுங்க, என்னைக்குன்னு சொல்லுங்க. அவர் மாநாட்டில் பேசின முதல் நாள்ல இருந்து விமர்சிக்கிறாங்க. நான் சொல்ல திருமாவளவன் அவர்கள், அவர்கள் நிறைய பேசுவாரு, புரியுங்களா? அவங்க எல்லாம் யாரு சார்? எந்த கட்சிங்க சார்? அதே கட்சி தானே சார். நான் சொன்னேன், நான் வந்து திருமாவளவன் அவர்கள் பேராசிரியர் சீனிவாசன் பேசினாரு, அக்கா தமிழிசை பேசுறாங்க, வானதி பேசுறாங்கன்னு வேற. நீங்க யார் யாரோ பேசலாம் கேட்டீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். அவ்வளவுதான் பேசுறேன். நயினா நாகேந்திரன் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், இல்ல பேராசிரியர் சீனிவாசன் அவர்களுக்கு என்ன சொன்னீங்களோ அதே தான் வந்து வன்னியரசு அவர்கள், ஷானவாஸ் அவர்கள், சிந்தனை செல்வன் அவர்கள் எல்லாத்துக்கும் பொருந்தும். அவங்க எல்லாம் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர். ஆமா, அதான் சொல்ல. நான் வந்து ரொம்ப தெளிவா விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி காய் நகர்த்துங்கிறத பாக்குறேன். அதை நான் சொல்றேன். அவர்கள் அரசியல் செய்வது மாநாட்டில் பேசுனது திருமாவளவன் அவர்களும் விஜய் அவர்களுக்கு எதிர்நிலையில தான் இருக்காரு. எப்ப வரைக்கும் வந்து கூட்டணிக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல, கூட்டணிக்கு வரேன்னு அவர் சொல்லல. ஆனா கூட்டணிக்கான என்னென்ன விஷயங்களும் அறிவுரை சொல்லிட்டு இருந்தார். தமிழ்நாட்டில் யாருமே செய்யாத விஷயம் நீங்க மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம்